ஹாய், இன்றைக்கி நம்ம இட்லி சாம்பார் எப்படி ஈஸியாக ஒன் பாட்டில் ஈஸியாக பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு பாசிப்பருப்பு ஒரு 100 கிராம் இதை போட்டுக்கணும். குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சாம்பார் வெங்காயம், தக்காளி, கேரட், மஞ்சள் பூசணிக்காய், மிளகா, உருளைக்கிழங்கு. இந்த வெஜிடபிள்ஸ் நம்ம ஆப்ஷன் தான், என்ன வேணுமோ நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாமே இந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக இதில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டிங்கன்னா பொங்கி வராமல் இருக்கும் வெளியே குக்கர் விசில் வரும்போது. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 3 விசில் வரட்டும். வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கர் 3 விசில் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ பருப்பு நல்லா வெந்திருக்கு. மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப குழஞ்சி போனாலும் நல்லா இருக்காது. இப்போது இதில் 2 ஸ்பூன் சாம்பார் பவுடர் வச்சுருக்கேன். இதை தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். சாம்பார் பவுடர் சேர்த்தாச்சு. இப்போ தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்து சாம்பார் பவுடர் சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா 2 பாயில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. நான் சிம்மில் வச்சுருக்கேன். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொரியண்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் தாளிப்பு சேர்த்திக்கலாம். தாளிப்புக்கு இப்போ ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சோடனே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சு ஆனியன் சேர்த்துக்கலாம். இது இந்த சாம்பார் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், டேஸ்ட்டு கொடுக்கும். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் போதே கொஞ்சமாக இதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை சாம்பாரோடு ஆட் பண்ணிக்கலாம். சாம்பாரோடு ஆட் பண்ணியாச்சு. அவ்வளோதான், சுவையான இட்லி சாம்பார் ரெடி ஆகிடுச்சு.